தற்போதைய அண்மை செய்தி. சென்னை புழல் அருகே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த காவல்துறையை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க நாம் கேட்கலாம். கார்த்திகேயன், என்ன நடந்தது? காலை வணக்கம் ஷாம். சென்னை புழல் அருகே ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த காவல்துறை மற்றும் அதிகாரிகளை கண்டித்து குடியிருப்பு வாசிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. புழல் எம்ஜிஆர் நகரில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அவர்களை நீதிமன்ற உத்தரவின்படி அகற்ற வந்த காவல்துறையை கண்டித்து தலையில் மண்ணெண்ணெய்களை ஊற்றிக்கொண்டு இளைஞர்கள் மற்றும் பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தற்போது ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை புழல் பகுதியில் எம்ஜிஆர் நகர் என்கின்ற ஒரு குடியிருப்பு பகுதி உள்ளது. இந்த குடியிருப்பில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த குடியிருப்புகளில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருவதாக தெரிகிறது. நீர்நிலைகளுக்கு சொந்தமான இடம் எனப்படும் இந்த இடத்தில் இவர்கள் தற்காலிக வீடுகளை கட்டி சுமார் 10 ஆண்டுகாலமாக குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில் புழல் பகுதியில் அமைந்துள்ள இரட்டை ஏரி எனப்படும் அந்த ஏரியினை தூர்வாரி அதனை அகலப்படுத்தி சுற்றுலாதலமாக மாற்ற தமிழக அரசு பொதுப்பணித்துறை முடிவு எடுத்து அதற்கான முதற்கட்ட பணிகளை துவங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த பகுதியில் எம்ஜிஆர் நகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த குடியிருப்புகளை அகற்றி இந்த ஏரியினை அகலப்படுத்தும் பணியினை மேற்கொள்வதற்காக பொதுப்பணித்துறை சார்பில் முடிவு செய்யப்பட்டு அதற்கான நிலத்தினை கையகப்படுத்தும் பணியானது துவங்கியது. இந்த நிலையில் இந்த குடியிருப்புகளில் உள்ள குடியிருப்புகளை அகற்றி இந்த இடத்தினை பொதுப்பணித்துறை தனது வசம் கொண்டு வர முடிவு செய்து இதற்காக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கினை தொடர்ந்து ஆணையம் பெற்றதாக தெரிய வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த குடியிருப்பில் உள்ள பகுதிகளை அகற்றுவதற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறை உதவியுடன் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு இன்று காலை வருகை தந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த குடியிருப்புகளை அகற்றக்கூடாது என கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தங்கள் கையில் மண்ணெண்ணெய் கேன்களை வைத்துக் கொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டு இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் காவல்துறையினர் சற்றும் எதிர்பாராத இந்த போராட்டத்தினால் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் பெண்கள் என சுமார் 50க்கும் மேற்பட்டோர் தங்கள் கைகளில் மண்ணெண்ணெய் கேன்களை வைத்துக் கொண்டு தலையில் ஊற்றிக்கொண்டு தனக்குத்தானே தீ வைத்துக் கொள்வதாக மிரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை மடக்கி பிடித்து அவரது கைகளில் இருந்த மண்ணெண்ணெய் கேன்களை பிடுங்கி அவர்களை தலையில் தண்ணீரை ஊற்றி அவர்களை தற்போது பாதுகாத்து வைத்துள்ளனர். மேலும் நிலைமை விபரீதமாவதை அறிந்த காவல்துறையினர் கூடுதல் காவலர்களை வரவழைத்து தற்போது அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு மாற்று இடம் கொடுத்துவிட்டு பிறகு இந்த இடத்தை பொதுப்பணித்துறையினர் எடுத்துக் கொள்ளட்டும் என்றும் அதில் எங்களுக்கு எந்தவித மாறுபட்ட கருத்தும் இல்லை என்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் தற்போது தெரிவித்துள்ளனர். மேலும் முன்னறிவிப்பின்றி திடீரென்று இந்த இடத்தை காலி செய்ய சொன்னால் நாங்கள் எங்கே செல்வது என கூறி தற்போது அவர்கள் காவல்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் தற்போது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் உருவாகியுள்ளது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.